உங்ககிட்ட போய் நான் 10.5 நான் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. ஸ்டாலினை பாக்குறதா அவமானமா இருக்கு. மோடியை பாக்குறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குல்ல? நீங்க மோடிட்ட போய் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து வெளியிட சொல்லுங்க பார்ப்போம். பிஎம்கே கட்சியினுடைய அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து முடிஞ்சு போச்சு. 96 தேர்தலில் வந்து அவங்க தனித்து நின்று போட்டியிட்டு கிடைத்த தொகுதிகள் கூட இன்றைக்கு அவர்கள் தனித்து நின்று போட்டியிட்டால் வந்து கிடைக்காது. தன்னுடைய கட்சியினுடைய இருப்பு வந்து கேள்விக்குறியாகிவிட்டது. தன்னுடைய மகனுக்கு வந்து இனி ஒரு அரசியல் எதிர்காலம் வந்து இருண்டு போயிருமோ அப்படின்ற ஒரு கோபம், ஆற்றாமை, விரக்தி, சோர்வு, இதுல இருந்து அதை வந்து பேசுறாரு. ஸ்டாலின் மேல வந்து இப்படி ஒரு வன்மத்தோட ஒரு பேசுறது இதெல்லாமே வந்து ஜெயலலிதா இருந்தா அப்படி வந்து பேசிருக்க முடியாது. அரசியல்ல வந்து கடைசியான புகலிடம் வந்து அவர் சாதியை வந்து நினைக்கிறாரு. ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அதை வந்து ஆதிக்க சாதியினர் எல்லாருமே வந்து சொல்லிக்கிறாங்க. வன்னியகுல சத்திரியர் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. அந்த ஆண்ட பரம்பரை கண்ணோட்டத்திலிருந்து அவர் வந்து பேசுறாரு. விரைவில் என்னவோ நடக்க போகிறது, நிலம் நடுங்க போகிறது, அதிரப் போகிறது அப்படின்னா ஒரு பெரிய போராட்டத்தை வந்து நாங்க வந்து அறிவிக்க போறோம் அப்படின்றத ஒரு மிரட்டல் துணியில சொல்றாரு. அந்த போராட்டமே வந்து ஒரு வன்முறை போராட்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி, நான் தான் உங்களுக்கு வந்து 10.5% இடஒதுக்கீடு வந்து வாங்கி தந்துட்டேன், அதனால நீங்க வந்து என்ன ஆதரிக்கணும் இப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக அவர் வந்து முயற்சி பண்றாரு. ஆனால் அவர் அறிவித்திருக்கின்ற போராட்டத்திற்கு இனிமேல் அந்த மக்களே வந்து வரமாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரத்தில் போட்டியிடும் போது கூட வன்னிய மக்கள் வந்து பானைக்கு தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்களே தவிர அதிகமாக மாங்காய்க்கு வந்து ரொம்ப குறைவான பேர் தான் வந்து போட்டிருக்கிறாங்க. ராமதாஸ் அவர்கள் என்னதான் அறைகோல் விடுத்தாலும் அதை வன்னிய மக்கள் வந்து ஏற்க போவதில்லை. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தியா பாஸ்கர். இந்த நேர்காணலில் தோழர் நாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர், சமூக நீதி காவலர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அவருடைய சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி, அவருடைய பிறந்தநாள் விழா, அதில் பேசும்பொழுது இந்த 10.5% இடஒதுக்கீடு தொடர்பாக தன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் அவர் வந்து பகிர்ந்திருந்தார். ரொம்ப வந்து ஒரு அருவருப்போட பொறுமை இருந்தார். நான் வந்து உங்ககிட்ட வந்து கேட்கணுமா, தமிழக முதல்வரை பார்த்து, MK ஸ்டாலின் அவர்களை பார்த்து நான் வந்து உங்ககிட்ட கேட்கணும், அசிங்கமா இருக்கு, உன்னை பார்க்கறது நான் கோட்டைக்கு வரணுமா, நான் வந்து உங்ககிட்ட வந்து 10.5% இடஒதுக்கீடு தான் நான் வந்து கேட்கணுமா, அசிங்கமா அவமானமா இருக்கு அப்படின்னு ஐயா ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு ரொம்ப கோவப்பட்டு இருந்தாரு. 10.5% இடஒதுக்கீடு கிடைக்கல அந்நிய சமூக மக்களுக்கு அப்படின்ற ஆற்றாமையிலிருந்து அவர் இப்படி பேசுகிறாரா? இன்னும் இந்த மக்கள் இன்னும் நல்லா வளரணும், அவங்களுடைய வாழ்க்கை நிலை வந்து உயரணும், சமூக நீதியின் அடிப்படையில் அவங்க வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க, அவருடைய வாழ்க்கை தரம் உயரணும்ன்ற அந்த கோபம் தாழாமல் ஐயா எப்படி பேசியிருக்காரா? எப்படி மதிப்பிடுறீங்க மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பேச்சை? அதெல்லாம் கோபம் இல்லை. இப்போ பிஎம்கே கட்சியினுடைய அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து முடிஞ்சு போச்சு. அது வந்து வேலிடிட்டி வந்து முடிஞ்சிருச்சு. அதனால வந்து தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் வந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க, கூட்டணி வைக்கிறாங்க, தனிச்சு நின்று போராடுறாங்க. இப்போ 2016 மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்லாம் வந்து பிராண்டிங் பண்ணாங்க, தனியாக களம் கண்டாங்க. ஆமாம், எதுவும் வந்து எடுபடலை. இப்போ இந்த மாற்றம், முன்னேற்றம், அன்புமணிலாம் அந்த காலகட்டத்தில் பிரச்சாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கார்பரேட் ப்ராடக்டை வந்து எப்படி லான்ச் பண்ணுறாங்களோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க. இருந்தும் ஏன் வந்து வன்னிய மக்கள் வந்து பாமகவை புறக்கணிக்கிறார்கள்? 96 தேர்தலில் வந்து அவங்க தனித்து நின்று போட்டியிட்டு கிடைத்த தொகுதிகள் கூட இன்றைக்கு அவர்கள் தனித்து நின்று போட்டியிட்டால் வந்து கிடைக்காது. இப்போ ராமதாஸ் அவர்களின் அந்த கோபத்திற்கு காரணம் வந்து திமுக நமக்கு செய்யலை அல்லது வன்னிய மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், அதிலிருந்து வர்றது மாதிரி எனக்கு தெரியலை. தன்னுடைய கட்சியினுடைய இருப்பு வந்து கேள்விக்குறியாகிவிட்டது. தன்னுடைய மகனுக்கு வந்து இனி ஒரு அரசியல் எதிர்காலம் வந்து இருண்டு போயிருமோ அப்படின்ற ஒரு கோபம், ஆற்றாமை, விரக்தி, சோர்வு, இதுல இருந்து அதை வந்து பேசுறாரு. அன்புமணி ராமதாஸே வந்து பட்ஜெட் குறித்து என்ன சொன்னாரு? தமிழ்நாடு பேரை சொல்லல அப்படின்னா நீங்க 25 MB கொடுக்கல, கொடுத்தாதானே சொல்லுவாங்க. 2 பேரும் தமிழ்நாடு மேல சம கடுப்புல இருக்காங்க, அல்லது வன்னிய சமூக மக்கள் மீதே அவங்க கடுப்புல இருக்காங்க. அப்ப நீங்க சொன்ன கேள்விக்கு அதுல பதில் இருக்கு. மக்கள் மீது நலன், வன்னிய மக்கள் மீது நலன் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு வந்து பட்ஜெட்ல ஏன் ஒதுக்கீடு பண்ணல, ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க அறிவிக்கவே இல்லைன்னு தானே கேட்டிருக்கணும். எங்களை தெரிவு செய்யல, நாசமா போங்க அப்படின்ற மாதிரி சொல்வதற்கு வந்து என்ன காரணம்? அவங்க கிராஃப் வந்து இறங்கிக்கிட்டே வருது, வர வர இறங்கிக்கிட்டே வருது. சென்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து எடப்பாடி, OPS தென் மாவட்டங்களில் வந்து நமக்கு செல்வாக்கு கிடைக்காது, அதனால வட மாவட்டங்களில் வந்து ஒரு கவுண்டர் வன்னியர் கூட்டணி வைத்துக்கொண்டு நம்ம வந்து ஓரளவு வந்து ஜெயிக்கலாம், ஒரு தொங்கு நிலை சட்டமன்றம் வந்தால் கூட ஏதாவது நம்ம கூட்டணி பேரம் பேசி ஏதாவது ட்ரை பண்ணலாம். அப்போ பிஜேபியும் கூட்டணியில் இருக்குது. இதற்காகத்தான் அவர் வந்து 10.5% இடஒதுக்கீடை வந்து அவசர அவசரமாக அறிவிக்கிறார்.
அப்படி அறிவித்தாலும் அப்போவே பலர் வந்து சொன்னாங்க, இது கோர்ட்டில் நிற்குமா என்னன்றதெல்லாம் சந்தேகத்துக்குரியது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதே போல் அந்த தேர்தலில் வந்து தென் மாவட்டங்களில் வந்து இதுக்கு கடும் எதிர்ப்பு வந்து இருந்தது. வட மாவட்டங்கள்லேயும் வந்து கவுண்டர் பெல்ட்டில் மட்டும்தான் வந்து அதிமுக ஜெயிச்சதை தவிர பாமகவினுடைய அந்த வட தமிழகத்தில் வந்து அவங்க குறிப்பிடத்தகுந்த அளவு வெற்றி வந்து பெற முடியலை. அதனால அந்த ஓட்டெல்லாம் வந்து திமுக கூட்டணிக்கு தான் வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தனித்து நிற்கிறாங்க. அவருடைய பலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும், திரும்ப கட்சியை ரீவாம் பண்ணணுன்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அந்த முடிவுக்கு அப்புறம் தான் அதுவும் இறங்கு முகத்துல தான் இருக்கு. இப்படி கடைசி வந்து இதுக்கு வந்து வந்துட்டாரு. இப்போ அவருக்கு வயதும் வந்து ஆகிவிட்டது, என்ன செஞ்சாவது செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து வந்துட்டாரு. இப்போ முதலமைச்சரை பார்க்கறது எனக்கு அவமானமா இருக்கு, உனக்கு வந்து நான் கிளாஸ் எடுத்தேன், நீ வந்து ஒன்றிய அரசு தான் வந்து எடுக்கணும்னு சொல்ற, அப்போ நீ எதுக்கு உட்காந்துருக்கிற, இதெல்லாம் வந்து சொல்றாரு. இப்போ இதே திருப்பி கேட்கலாம்ல, இதே ஒன்றிய அரசு வந்து 2011 வந்து சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சர்வே வந்து எடுத்துருக்குறாங்கல்ல, அதை வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து வெளியிடலை. அது வந்து வெளியிடலை, நாங்கள் தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு ராகுல் காந்தி வந்து மன்னிப்புலாம் வந்து கேட்டிருக்கிறாரு. அதை வெளியிட சொல்லி வந்து பாமகவோ ராமதாஸ் அவர்களோ ஒரு அழுத்தம் கொடுக்கலாம்ல. அதை பற்றி ஒரு வாய் அளவில் கூட ஏன் பேச மாட்டேன்றாங்க? ஊர் பிரச்சனை, உலக பிரச்சனை, அதுக்கெல்லாம் டேட்டாவோட தினசரி ஒரு அறிக்கை வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து வரும். இது குறித்து ஒன்றிய அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கையை நேராக போய் மனு கொடுங்க. இப்போ நீங்கள் ஸ்டாலினை பார்க்குறதா அவமானமாக இருக்குது, மோடியை பார்க்குறது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல, நீங்கள் மோடிகிட்ட போய் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து அதை வெளியிட சொல்லி சொல்லுங்க பார்ப்போம். அப்படி சொல்லுவீங்களா? உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருமா? அப்போ இதுதான் வந்து யதார்த்தம். அரசியலில் வந்து கடைசியான புகலிடம் வந்து அவர் சாதியை வந்து நினைக்கிறாரு. அதுவும் கை கொடுக்கல. இப்ப விக்கிரவாண்டி தேர்தலா இருக்கட்டும், விக்கிரவாண்டி தேர்தலில் கூட மார்ஜின் பாத்தீங்கன்னா 60,000 வாக்குகளுக்கு மேல வந்து திமுக கூட்டணி வாங்கியிருக்குன்னு சொன்னா வன்னிய மக்களே உங்களுக்கு அதிகமா வந்து போடலை. ஒரு 50 பூத்துல மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வாக்கு அதிகம் வந்திருக்குதே தவிர அதை தாண்டி வந்து 200க்கு மேற்பட்ட பூத்துகள்ல வந்து திமுக கூட்டணிக்கு தான் வாக்கு வந்து வந்திருக்கு. அதனால டாக்டர் ராமதாஸ் வந்து தனது சொந்த மக்கள் மேல உள்ள அபிமானத்தினால வந்து இது சொல்லலை, எப்படியாவது நம்மளை வந்து ஒரு ஆளாக்கணுமே அப்படின்றது தான் சொல்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவருடைய அந்த தொனி அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்கு, உன்னை வந்து நான் பார்க்கணுமா அப்படின்றது எந்த இடத்துல இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? எல்லா முதல்வரையும் இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாருல, இந்த மாதிரி முன்னாடி ஜெயலலிதா இருந்தா ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருப்பாரா? மற்ற தலைவர்களை இப்படி அவரால் விமர்சிக்க முடியுமா? எந்த இடத்துல இருந்து இந்த தொனி வருது அவருக்கு? அது ஒரு சாதி ரீதியான பார்வை கண்ணோட்டம் தான். ஒன்று, அது ஒரு ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அதை வந்து ஆதிக்க சாதியினர் எல்லாருமே வந்து சொல்லிக்கிறாங்க. வன்னியகுல சத்திரியர் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. அந்த ஆண்ட பரம்பரை கண்ணோட்டத்திலிருந்து தான் அவர் வந்து பேசுறாரு. இன்றைக்கும் வந்து வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய வன்னிய மக்கள் வந்து அவங்க வந்து ஏழைகளாகவோ நடுத்தர மக்களாகவோ தான் வந்து இருக்கிறாங்க. மிகவும் பின்தங்கிய மக்கள் தான் பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக. அவங்களுடைய பிரதிநிதியாக பேசக்கூடிய இவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தை வந்து வைத்திருக்கிறார். கலைஞர் கருணாநிதி வந்து இசைவாளர் என்ற வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சாதி, ரொம்ப மைனாரிட்டி சாதி. அதை வந்து அந்த கண்ணோட்டத்தில் தான் அவர் வந்து பார்க்குறாரு. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இவர் போராட்டம் பண்ணாருன்னு சொல்லி பிடிச்சி கைது பண்ணி உள்ளே வச்சாங்க. அப்போ இவருடைய மனைவி வந்து ஜெயலலிதாவிட்ட போய் வந்து வேண்டுகோள் விடுக்கிறாங்க, வயசானவர் இப்படி வந்து கைது பண்ணி வச்சிட்டீங்க, கொஞ்சம் விடுதலை செய்யுங்க, மனம் இறங்குங்க இப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதையே ஜெயலலிதா சொல்லி அவங்க மனைவி கேட்டுக்கிட்டதுனால நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் இப்படிலாம் சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. அதனால் ஜெயலலிதாவையோ அல்லது வந்து மோடியவோ இவங்களையெல்லாம் வந்து இவர் வந்து அப்படி கேட்க முடியாது. ஸ்டாலின் மேலே வந்து இப்படி ஒரு வன்மத்தோட ஒரு பேசுறது இதெல்லாமே வந்து ஜெயலலிதா இருந்தால் அப்படி வந்து பேசியிருக்க முடியாது, அல்லது வந்து எம்ஜிஆர் இருந்திருந்தாலும் இப்படி வந்து பேசியிருக்க முடியாது. இப்படி பேசுவதற்கு காரணம் இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம். வர்ணாசிரம அடிப்படையில அந்த சமூகம் வந்து என்னை விட தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடிய சமூகம், அதனால நான் பேசுற அடிப்படையில பேசுறேன், அந்த அடிப்படையில் பேசுறாங்க. ரெண்டாவது, இந்த வீரவசனங்கள் இருக்குல்ல, விரைவில் என்னவோ நடக்க போகிறது, நிலம் நடுங்க போகிறது, அதிரப் போகிறது அப்படின்னா ஒரு பெரிய போராட்டத்தை வந்து நாங்க வந்து அறிவிக்க போறோம் அப்படின்றத ஒரு மிரட்டல் துணியில சொல்றாரு. அந்த போராட்டமே வந்து ஒரு வன்முறை போராட்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை வந்து நீங்க வந்து விளங்கி கொள்ளலாம். அந்த மாதிரி வந்து அவர் சொல்றாரு. இந்த தைரியமும் துணிவும் வந்து திமுக ஆட்சி செய்யும் பொழுதுதான் இவருக்கு வருமே தவிர, குறிப்பாக ஜெயலலிதா இருக்கும் போதெல்லாம் அப்படி அறிவிக்க முடியாது. கடந்த காலத்துல அப்படிதான். ஆமா, அப்படி நீங்க பேசவே முடியாது. பேசுனீங்கன்னா பிடிச்சி தூக்கி உள்ள வச்சிருவாங்க. இன்றைக்கு பொதுவாக நீங்கள் வந்து இப்போ தமிழ் தேசியம் பேசுகிறவங்க, சீமானா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து ஜெயலலிதா காலத்தில் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. அதுவே வந்து கலைஞர் ஆட்சியில் அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒன்றே கருத்து சுதந்திர உரிமை வந்துடும், வேகமாக பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ கலைஞர் வந்து அத்தகைய ஜனநாயக இடங்களை வந்து உங்களுக்கு வழங்குறாரு. அவர் எப்போ கைது பண்ணுவாருன்னு சொன்னால், இப்போ ஒன்றிய அரசு புலிகள் வந்து தடை செய்திருக்கிறது, இதுக்கு மேலே வந்து இப்படிலாம் பேசுகிறாங்க, வழக்கு போடலைன்னு சொன்னால் பார்ப்பன ஊடகங்கள் வந்து நம்மளை வந்து விமர்சிப்பாங்க அப்படின்றதுக்காக கைது பண்ணுவார்.
மற்றபடி திமுக காலத்தில், கலைஞர் காலத்தில் நிறைய போராட்டங்கள் நடக்கும். அதே மாதிரி தான் இப்போ வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த சவுடால் விடுறதோ, இல்லைப்பா நான் போராட்டம் வந்து செய்ய போகிறேன்னு சொல்லி மிரட்டல் விடுத்துக்கிறதோ இப்போ இந்த கவர்மெண்ட்டை பார்த்து தான் சொல்கிறாரு தவிர, இதுக்கு முன்னாடிலாம் அவர் வந்து சொன்னதும் இல்லை, சொல்லவும் போறதில்லை. 10,000 இதுக்கு முன்னாடி வந்து விக்கிரவாண்டி தேர்தலின் பொழுது அப்போ ஒரு அறிக்கை வந்துட்டு இருந்தார். அதுல வந்து 10,000 பேர் கூட இல்லாத ஒரு சமூகம் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் ஜூன் மாசம் சொல்லியிருந்தாரு. இது ஜூலை மாசத்துல இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்து அவமானமா இருக்குன்ற கருத்துலாம் தெரிவிக்கிறார். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இப்ப தமிழ் தேசியவாதியோ யாருமே வந்து இதை கவுண்டரே பண்ணலையே. இப்ப ராமதாஸ் இப்படி பேசுறாரு, சாதி ரீதியாக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் யாரை இழிவுபடுத்தினாலும் தப்பு தான். இவர் வந்து ஒரு கட்சியினுடைய நிறுவனர், இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் இருக்கக்கூடிய நபர், வெளிப்படையாக முதல்வரை இப்படி விமர்சிக்கிறார். ஆனா எந்த இடத்துலையும் இது எந்த ஒரு அதிர்வையும் ஏற்படுத்தல, யாரும் இவரை கேள்வி கேட்கல. சாதிக்கு எதிராக போராடுகிறவர் கூட இவரை கேள்வி கேட்காம கடந்து போறாங்களே, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, அந்த அளவுக்கு ராமதாஸுக்கு முக்கியத்துவம் இல்லை. அவர் சொல்றத யாரும் வந்து பெரிய கணக்கில் எடுத்துக்கல. சரி, ஒரு முதியவர், வயசானவர், கொஞ்சம் வயசு காலத்துல பேசுறாரு, அப்படிதான் கடந்து போறாங்களே தவிர, இது பொதுவாக வந்து ஒரு பெரிய ஒரு அலையவோ அல்லது ஒரு இதுவோ வந்து ஏற்படுத்தலை அப்படின்றதான் உண்மை. ஏன் நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரத்தில் வந்து இவர் அன்புமணி ராமதாஸ் என்ன பேசினாரு? பானை சட்டி வந்து உடைச்சிருவோம், உடைப்போன்லாம் வந்து சொன்னார்ல. ஆனால் உடையில இல்லை, பானை வந்து ஜெயிச்சிருச்சு இல்லை. அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அவங்க கருத மாட்டாங்க. இப்போ நான் சொல்ல வர்றது, இந்த 10.5% இடஒதுக்கீடை வந்து சட்டப்பூர்வமாக நீதிமன்றத்தின் மூலமாக உறுதிப்படுத்த வேண்டிய இடத்துல வந்து யார் இருக்கிறாங்கன்னா ஒன்றிய அரசு இருக்கிறாங்க. பீகார்ல வந்து அந்த கேஸ்ட் சர்வே எடுத்தாங்க. அது சர்வே தான், அது வந்து சென்சஸ் இல்லை. சர்வேன்றது நீங்கள் வந்து துல்லியமாக இருக்காது, அது ஒரு சாம்பிள் சைஸில் தான் வந்து எடுப்பீங்க. எடுத்துட்டு இந்தந்த கம்யூனிட்டி இந்த சதவீதம் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க, இடஒதுக்கீடுலாம் வந்து அதிகரிக்கிறாங்க. ஆனால் பாட்னா உயர்நீதிமன்றம் வந்து அதை வந்து ரத்து செய்து விட்டது. ஏன் ரத்து செய்தது அப்படின்னு சொன்னால், இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரைட் இல்லை, இது வந்து சென்சஸ் இல்லை, ரெண்டாவது இது வந்து அரசியல் சாசன அடிப்படையில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகளின் அடிப்படையில் இதை வந்து நீங்கள் அமல்படுத்த முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. இப்போ வந்து நிதிஷ்குமாருடைய பீகார் அரசு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து மேல்முறையீடு வந்து போயிருக்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் இப்போ ராம்தாஸோ மற்றவர்களோ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு சர்வே எடுங்க, அது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தடை, கேட்டால் வந்து ஒன்றிய அரசு எடுக்கணும்னு சொல்கிறோம், ஒன்றே எதுக்கு முதலமைச்சராக வச்சுருக்கிறோம், இப்படி வந்து கேட்குறாரு. அப்போ பாட்னாவினுடைய உதாரணம் வந்து என்ன சொல்லுது, இந்த 2007 எப்படி இருந்தாலும் நிற்காது. இப்போ 2007 அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வே சட்டப்படி வந்து சென்சஸ் எடுக்கக்கூடிய அதிகாரம், உரிமை என்பது வந்து ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு, மாநில அரசாங்கங்களுக்கு இல்லை. நீங்க சர்வே மட்டும்தான் வந்து எடுக்க முடியும். அப்படி நீங்க எடுத்து நீங்க வந்து அறிவித்து அது வந்து கோர்ட்லயும் வந்து நிற்காது. அதற்கு பதிலாக 2011 ஏற்கனவே இவங்க எடுத்திருக்கிறாங்க அந்த டேட்டா. இப்போ நம்ம பயன்படுத்திக்கிற டேட்டாலாம் வந்து போன நூற்றாண்டில் உள்ள டேட்டா. இந்த 2011 வந்து விட சொல்லி வந்து ராமதாஸோ அல்லது வந்து பாஜக கூட்டணி கட்சிகளோ அவங்க ஏன் இதுக்கு முன்வரல, அதுக்கு ஏன் வந்து அழுத்தம் கொடுக்கல? உண்மையிலே உங்களுக்கு வன்னிய மக்கள் மீது நலன் இருந்திருந்தால் அதை நீங்க வந்து வெளியிட சொல்லலாம். அதை வெளியிட்டாங்கன்னா நீங்க ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்தியா முழுக்க, குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த சமூகங்கள் என்ன எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வரும். அதை வைத்துக்கொண்டு இதை வந்து பேசலாம். இப்போ வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அறிவிக்கிறது என்பது வந்து இப்படியான சிக்கல்களை தான் வந்து கொண்டு வரும். ஒன்றிய அரசு செய்யற வரைக்கும் மாநில அரசால எதுவும் பண்ண முடியாது. அதை வலியுறுத்துறதுக்கு பதிலாக அது இவர் வந்து இங்க மாநில அரசை வந்து இவர் கேட்பது என்பது வந்து ஒரு அரசியல் திரும்ப அந்த சமுதாய மக்களை டைவர்ட் பண்றாரு. ஆக்சுவல் பிரச்சனை என்னவோ அதை பேசாம இதை வைத்துக் கொண்டு திமுக உங்களுக்கு வஞ்சகம் பண்ணுது, திமுக உங்களை வஞ்சிக்குதுன்றத அந்த கருத்துருவாக்கத்தை மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்காரு எடுத்துக்கலாம். அந்த டைவர்ட் பண்றாரு. அதுக்கும் வந்து மக்கள் வரமாட்டாங்கன்னு நான் சொல்றேன். இவர் சொல்ற மாதிரி வந்து அப்படி மிரட்டுவோம், நடுங்க போகிறது அப்படியே பண்ணிட்டு தானே இருக்காங்க. அந்த இந்த 20 அப்போ இப்போ 10.5% கேட்கறாங்க. முன்னாடி 20% கேட்டுதான் 2021 அப்போ ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. தனி உள்ளொதுக்கீடு கேட்டு நடத்தின போராட்டத்துல அப்பதானே அந்த போராட்டம் வந்து பெருசா தானே பேசப்பட்டுச்சு. இங்க ரயில்கள் வந்து தாக்கப்பட்டது, அன்புமணி ராமதாஸ் உடனே செக்ரட்டரியேட் போனாரு. தமிழ்நாடே வந்து என்ன நடந்துச்சு, என்ன போராட்டம் இது, ஏன் இப்பெல்லாம் நடந்துச்சு, வன்முறையா தான் நடந்துச்சு. பட் எல்லாருமே அந்த போராட்டத்தை திரும்பி பார்த்தாங்க. அதுதான் சொல்ல. அது 1-2 இடத்துல தாங்க நடந்துச்சு. நீங்க சொன்னது போல வந்து 80களில் நடந்த போராட்டம் தான் வந்து அப்படி ஒரு பெரிய அளவுல வந்து நடத்தப்பட்டது. அதுக்குதான் கலைஞர் வந்து இவங்களை வந்து எம்பிசின்னு ஒரு கேட்டகரி கொண்டு வந்து கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட சமூகங்களை வைத்து எம்பிசிக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து 20% வந்து உள்ளொதுக்கீடு வந்து கொடுக்குறாரு. அதுலேயும் வந்து அதிகமான பதவிகள் வந்து வன்னிய மக்களுக்கு தான் போகுதுன்னு சொல்லி ஒரு துல்லியமா இல்லைனாலும் கூட பல தரவுகள் வந்து சொல்லுது. இப்போ 10.5% இடஒதுக்கீடு என்பதே அந்த 20ன்ற அந்த இதில் கிடைக்கக்கூடிய இடங்களை விட இது வந்து குறைவு தான். அப்படி இருக்கும்போது இப்படி பேசுவதற்கு காரணம், நான் தான் வன்னிய மக்களின் பிரதிநிதி, நான் தான் உங்களுக்கு வந்து 10.5% இடஒதுக்கீடு வந்து வாங்கி தந்துட்டேன், அதனால நீங்கள் வந்து என்ன ஆதரிக்கணும்,
இப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக அவர் வந்து முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவர் அறிவித்திருக்கின்ற போராட்டத்திற்கு இனிமேல் அந்த மக்களே வந்து வரமாட்டாங்க. அரசியல் ரீதியாகவே அவர்கள் வந்து திமுக, அதிமுக என்று மற்ற கட்சிகளை நோக்கித்தான் வந்து போகிறாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரத்தில் போட்டியிடும் போது கூட வன்னிய மக்கள் வந்து பானைக்கு தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்களே தவிர அதிகமாக மாங்காய்க்கு வந்து ரொம்ப குறைவான பேர் தான் வந்து போட்டிருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டினுடைய சமூக நிலைமை சூழ்நிலையெல்லாம் மாறிட்டு இருக்கிறதுனால ராமதாஸ் அவர்கள் என்னதான் அறைகோல் விடுத்தாலும் அதை வன்னிய மக்கள் வந்து ஏற்கப் போவதில்லை. இவர் திமுகவை நோக்கி அவர் வைக்கிற விமர்சனம் எல்லாம் இனிமே பொலிட்டிக்கலா நம்ம திமுக கூட அலைன் ஆக மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த இடத்துக்கு வந்துட்டாரா? இனிமே திமுக கூட நம்ம கூட்டணி வைக்கிறது அப்படின்றதெல்லாம் ஃபியூச்சர்ல அதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவுன்ற லெவல்ல தான் இப்பெல்லாம் பேச இறங்கியிருக்காரா? இல்ல அப்படி ஒரு கிரெடிட் வந்து நீங்க பாமகவுக்கு கொடுக்க முடியாது. பாமகவினுடைய வரலாறே வந்து பச்சோந்தி போல வந்து தேர்தலுக்கு தேர்தல் வந்து கூட்டணியை மாற்றிக்கொள்வதுதான். எந்த கூட்டணியை வந்து மாறிட்டு நீங்க அடுத்த பிரஸ் மீட்ல வந்து ஒரு நிருபர் கேட்டார் அப்படின்னு சொன்னா மற்ற கட்சிகள்லாம் சேரலையா? இப்போ நீங்கள் பிஜேபியோட நீங்கள் கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டால் அப்போ திமுக வைக்கலையா? 2000 வந்து நீங்கள் வச்சிங்கல்ல, வாஜ்பாய் கூட வச்சிங்கல்ல, இப்போ எங்களை மட்டும் கேட்குறீங்க. இப்படி தான் கேட்பாங்களே தவிர அதை பற்றி எந்த கூச்ச நாச்சமும் அவர்கள் வந்து பார்க்கறதில்லை. நாளைக்கே வந்து இவங்க வந்து திமுகவுக்கு கூட்டணிக்காக வந்து 26 தேர்தலில் ட்ரை பண்ணால் நமக்கு நல்லது அப்படின்னு நினச்சாங்கன்னா கூட அதுக்கு இறங்குவாங்க. பிஜேபியோட கூட்டணி இப்போ இருக்கிறாங்க. பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போது அது தமிழ்நாட்டில் நமக்கு வந்து ஒரு எதிர்ப்பாலை வரும். சித்தாந்த ரீதியாகவே தமிழக மக்கள் வந்து அதை வந்து ஒரு ஏளனமாக பார்க்கிறாங்கன்னா அதுக்கும் அவங்க கூச்சநாச்சம் பார்க்கறது. இந்த எலெக்ஷன்லயே சாயங்காலம் எடப்பாடி போய் சந்திச்சார் அன்புமணி ராமதாஸ். அடுத்த காலையில மோடி இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்துக்கு வந்துட்டாரு. திடீர்னு ஜம்ப் ஆயிட்டாரு. சி வி சண்முகம் மிக கடுமையாக அதை விமர்சனம் செஞ்சிருந்தாரு. ஆமா, ஒரே சமயத்தில் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. டப்புன்னு ஜம்ப் பண்ணிட்டாங்க. யோசிச்சு பார்த்திருப்பாங்க, எப்படியும் பிஜேபி தான் மத்தியில் வரப்போகுதுன்னு வந்து சர்வே எல்லாம் வந்து ஒப்பீனியன் போல்லாம் வந்து சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம எப்படியாவது நம்ம ஒருத்தரை ஜெயிக்க வச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மந்திரி சீட்டு வந்து உறுதி. அதனால சௌமியா அன்புமணியை வந்து எப்படியாவது வந்து தர்மபுரியில் வந்து ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்ற ஒரு கணக்கு பண்ணி தான் வந்து சேர்ந்தாங்களே தவிர அதிமுகவோட சேர்ந்தா அதிமுக வந்து பிஜேபி அப்போ வந்து எதிர்க்குது. அவங்க வந்து ஜெயிச்சாலும் வந்து மந்திரி பதவி நம்ம கிடைக்க போறதில்ல. இந்த சுயநல கணக்குனால தான் அவர் வந்து அப்படி மாறி வந்து போனாரே தவிர மற்றபடி கொள்கையெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை. ஒட்டுமொத்த தமிழகமே இந்த 3 தேர்தலாக மோடி பிஜேபியை சனாதன தர்மத்தை சங்கிகளது தத்துவத்தை வந்து நிராகரிச்சிருக்கு. ஆனால் இவர் மட்டும் தனி ட்ராக்ல வந்து போறாரு, அதுக்கு எதிர் அணியில வந்து போறாரு அப்படின்னு சொன்னா அதுல இருந்தே அவருடைய அரசியல் சாதுரியம் வந்து எவ்வளவு வந்து புவரா இருக்கு, பலவீனமா இருக்குது, கேள்விக்குரியதா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். யூஸ்வலா மருத்துவர் ராமதாஸ் பத்தி பேசும்பொழுது எல்லாரும் சொன்னது அவர் ஆரம்பிக்கும் போது ஒழுங்கான இடத்துல இருந்து ஆரம்பிச்சாரு. பெரியார்ட்ட இருந்து, அம்பேத்கர்ட்ட இருந்து, மார்க்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சாரு. கடைசியா சாதின்ற இடத்துல வந்து சுருங்கிட்டாருன்றதுதான் அவருடைய வரலாறா சொல்லுவாங்க எப்பவுமே. ஸ்டார்டிங்ல எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு பார்ட்டியா இது இருக்கணும், பட்டியல் சமூகத்தினருக்கு முன்னுரிமை, பட்டியல் சமூகத்தினுடைய உடலை வந்து தோல்ல வந்து ஐயா தூக்கிட்டு போனாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ரிசர்வேஷனுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்திருக்காரு. இப்படி பல கிரெடிட்ஸ் அவங்க கொடுப்பாங்க. கடைசியா இந்த அரசியல் அவரால் தக்க வச்சுக்க முடியாம சாதியில வந்து நின்றுட்டாரு. இது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி, தமிழ்நாட்டுக்கு இழப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ராமதாஸினுடைய இந்த பொலிட்டிக்கல் கெரியரை எப்படி நீங்க மதிப்பிடுறீங்க, என்ன பாக்குறீங்க? அவர் வந்து வன்னியர் சங்கத்தில் இருக்கும் பொழுதுதான் ஒரு தலைவராக வந்து மாறுறாரு. நீங்க வந்து பாமக கட்சி வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவர் வன்னியர் சங்க தலைவராக இருக்கும்போது வன்னியர்கள் வாழக்கூடிய, வன்னிய மக்கள் வாழக்கூடிய வட தமிழகத்துல ஒரு குக்கிராமம் வரைக்கும் அவர் 2 வாட்டி 3 வாட்டி வந்து போயிருப்பார். அவ்வளவு வந்து இன்டென்சிவா வந்து ஒரு சுற்றுப்பிரயாணம் வந்து பண்ணியிருக்கிறாரு. பின்னாடி வந்து பாமக ஆரம்பிக்கும் போதே பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு நீங்க சொல்வது போல வந்து மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் எல்லாம் போட்டு தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. தமிழகத்தினுடைய பிரபலமான அறிவிஜிகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், அப்புறம் வந்து இவங்கெல்லாம் வந்து ராமதாஸை வந்து அப்படி முன்னிறுத்த ஆல்டர்னேட் ஃபோர்ஸா, அப்படி அதிமுக இல்லாத ஒரு ஆல்டர்னேட் ஃபோர்ஸா அப்படி வந்து கொஞ்சம் முற்போக்கு இடதுசாரி அப்படின்ற வகையில முன்னிறுத்துறாங்க. பின்னாடி அவர் கொஞ்ச நாள் வந்து விசிகாவோட திருமாவளவனோட எல்லாம் சேர்ந்து கூட அவர் டிராவல் பண்றாரு. ஆனா ஆரம்பத்துல இருந்தே அவருடைய அரசியல் என்பது வந்து அந்த சாதியில் தான் வந்து அடித்தளமிட்டு நகர்ந்து கொண்டிருந்ததே தவிர இதெல்லாம் வந்து ஒரு மேல் பூச்சுக்கு அப்படி இருந்ததே தவிர உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு எண்ணமோ அதுவோ வந்து அவர்கிட்ட இல்லை. சாதி ஒழிப்பு அப்படின்றதெல்லாம் அவர்கிட்ட எப்பயுமே இருந்து கிடையாது. சாதி தான் மையமே. அதாவது எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்னா, நாங்க வந்து வன்னிய மக்களுக்கு பிரதிநிதி, அப்படி பிரதிநிதிகளாக இருந்துகிட்டு நாங்க வந்து மார்க்ஸை பேசுறோம், பெரியாரை பேசுறோம், அம்பேத்கர் பேசுறோம். ஆனா நான் நிக்கிற வந்து இடம் வந்து எது, எங்க வன்னியகுல சொந்தங்கள், வன்னியகுல சொந்தங்கள் அப்படி பார்த்து வந்து நாங்க வந்து பேசுறோம் அப்படின்ற முறையில தான் அந்த பார்வை இருந்ததே தவிர மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர் அவங்க சித்தாந்தத்திலிருந்து அவர் வந்து உருவாகல, அந்த சித்தாந்தத்திலிருந்து அவர் கட்சியும் வந்து ஆரம்பிக்கல. அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் வந்து திருமாவளவனோட கொஞ்ச நாள் வந்து டிராவல் பண்ணாரு, இந்த தமிழுக்காக தனித்தமிழ் இயக்கம் அதெல்லாம் வந்து செஞ்சாங்க, இதெல்லாம் வந்து பண்ணாங்க.
ஆனால் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி என்பது முட்டலும் மோதலும் முருகலுமாகத்தான் வந்து இருக்குது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து திருமாவளவன் வந்து வட தமிழக இப்போ சிதம்பரம் தொகுதியில் அவர் முதல்ல போட்டியிடும்போது பல கிராமங்களில் வந்து கலவரம் நடந்தது. பட்டியலின மக்கள் வந்து வீடுகள் எரிக்கப்பட்டன, கலவரம் நடந்து தாக்கப்படுறாங்க. நீங்கள் அப்போல்லாம் வந்து திருமாவளவன் வந்து ஒரு கிராமத்தில் போய் கொடியேற்றிட்டாங்கன்னா உடனே வந்து அந்த கொடியை வந்து வெட்டுவாங்க. ஏகப்பட்ட மக்கள் மீது வழக்கு, சிறை, இப்படிப்பட்ட ஒரு இதில் தான் வந்து விசிகா வந்து வளருது. அதுக்கு பிறகு அவங்க முடிவு பண்ணுறாங்க இவரை வந்து நம்ப முடியாது, இவர் வந்து இந்த சாதிய கண்ணோட்டத்தில் தான் வந்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விலகி வந்து இன்றைக்கு அதே வன்னிய மக்கள் வந்து திருமாவளவனை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அது விழுப்புரமாக இருக்கட்டும், சிதம்பரமாக இருக்கட்டும், இல்லை வந்து மற்ற தொகுதிகளில் வந்து திமுக கூட்டணிக்கு வந்து ஓட்டு போட்டதாக இருக்கட்டும், வன்னிய மக்கள் வந்து மாறி இருக்கிறாங்க. ஆனால் ராமதாஸ் அவர்கள் ஆரம்பத்திலேருந்து இன்றைய வரைக்கும் வந்து மாறலை. இதற்கு அவர் செய்த முயற்சி வந்து கூட்டணி மேலே கூட்டணி வந்து மாறி மாறி நமக்கு ஏதாவது வந்து நமக்கு வந்து சீட்டு கிடைக்குமா, பதவி கிடைக்குமா அப்படின்னு வந்து முயற்சி பண்ணுறாரு. இடையில அவங்க வந்து இன்னொன்று வந்து பேசினாங்க, இப்போ தான் ஞாபகம் வருது. நீங்கள் தமிழகத்தை 3 பிரிவாக பிரிக்கணும், இடையில கூட சங்கிகள்லாம் பேசுனாங்க தெரியுமா? பல்லவ நாடு, சேர நாடு, சோழ நாடு, அப்புறம் பாண்டிய நாடு 4 வந்துடுது, 3ஆக பிரிக்கணும். அப்படி பிரிச்சா வந்து வட தமிழகத்துல வந்து அன்புமணி முதலமைச்சர் ஆக்கலாம், ஆமா வன்னியர்கள் இருக்கிறாங்க, அப்படி ஆக்கிடலாம், அப்படிலாம் கூட கொஞ்ச நாள் வந்து ட்ரை பண்ணாங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து எடுபடாது. அதனால ஆரம்பத்திலிருந்தே அவரு சமூக நீதி, இடஒதுக்கீடு, மாநில சுயாட்சி, இந்த மாதிரி ஒரு பெரியார் கொள்கை, அம்பேத்கர் கொள்கை, மார்க்சிய கொள்கை, ஒரு இடதுசாரி முற்போக்கு, இந்த பாதையில் வந்து அவர் டிராவல் பண்ணல. அவர் பண்றதுன்றது வந்து வன்னிய மக்களுக்கு நான் உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கிறேன், நீங்க என் பின்னாடி அணிதிரளுங்க, நீங்க வந்து எங்க மேல வந்து ஓட்டு போடுங்க. இதுல 2 விளைவுகள், வன்னிய மக்களும் உங்களை கைவிட்டுட்டாங்க, மற்ற சமூக மக்களும் நீங்க வந்து உங்களை ஒரு சாதி ரீதியான கட்சியா பாக்குறதுனால அவங்க ஒரு காலம் வந்து பாமகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அவங்க அதுக்கு பதிலாக மற்ற கட்சிகள் தான் ஓட்டு போடுவாங்க. அதனால தன் சொந்த மக்களையும் திரட்ட முடியவில்லை, மற்ற மக்களையும் திரட்ட முடியவில்லை. இப்படி ஒரு திரிசங்கு நிலையில தான் இன்னைக்கு பாமகவும் ராமதாஸும் நிக்கிறாங்க. அந்த விரக்தியில தான் அவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். பாமகவுக்கான எதிர்காலம் அப்படின்றதும் பெரிதாக இல்லை அப்படின்றதும் உங்களுடைய கருத்தை கேட்கும்போது தெரிஞ்சது. மக்கள் பார்த்து என்ன சொல்லலாம்னு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.